வணக்கம் மன்னா. பாம்பு பிடாரனே, உன்னிடம் எத்தனை விதமான விஷப்பாம்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அவன் மீது ஏவிவிடு. எக்காரணத்தை கொண்டும் அவன் உயிர் பிழைத்து வரக்கூடாது. எதுக்கு மகாராஜா அத்தனை பாம்பு? ஒரே ஒரு ராஜநாகத்தை ஏவி விட்டா போதும். அது விடுற மூச்சு காத்திலேயே எதிரி கருகி போயிடுவான்ல. நீங்க சொல்றபடி நான் செய்யறேன் மகாராஜா. ஐயா, சற்று நெல்லுங்கள். என்ன சுவாமி இது? பிரகலாதனை விட்டு விடுங்கள். கொடிய நாகங்களை ஏவி விட்டு கொல்லும் அளவிற்கு பிரகலாதன் என்ன குற்றம் செய்து விட்டான்? என் பெயரை சொல்ல மறுப்பவனை எப்படி என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்னங்கள் அனைத்தும் சொல்லிக் கொண்டிருக்கும் என் பெயரை என் அரண்மனையில் இருக்கும் ஒருவன் சொல்ல மறுத்தால் அதை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? அமைச்சரே, என் ஆணையை நிறைவேற்றுங்கள், செல்லுங்கள். வேண்டாம், பாம்பு பிடாரனே, நில்லுங்கள். இன்னும் இருக்கிறதா? இருக்குதுங்க. எடுத்து வா. உத்தரவு. கருடன் மாலவன் வாகனம் என்னும் சரித்திரம் தெரியாதோ? திருமால் பக்தனை தீண்டுதல் அரிதெனும் நிலைமையும் புரியாதோ? நாகங்கள் என்னை சூழ்ந்திடுமோ? நாரணன் வாகனம் பார்த்திடுமோ? பிரகலாதா, பாடுவதால் ஒன்றும் பலனில்லை. இதோ கொடிய விஷம் கொண்ட பாம்புகள். அத்தனையும் விஷம் கொண்ட நாகங்கள். இதன் மூச்சுக்காற்று உன் உடல் மீது பட்டாலே உன் மேனி எங்கும் நீலம் பாரித்துவிடும். என்ன சொல்கிறாய்? இப்பொழுதாவது உன் மனதை மாற்றிக்கொண்டு உன் தந்தையாரின் பெயரை சொல்கிறாயா இல்லையா? அமைச்சரே, ஏன் இந்த வீண் பேச்சு? பாம்புகளை ஏவி விட சொல்கிறீர்களா, அல்லது நானே என் மீது போட்டுக் கொள்ளட்டுமா? பாம்பு நம் பக்கம் வருகிறது, வந்து விடுங்கள் சீக்கிரம். நாராயணா என்னும் திருமந்திரம் தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும். தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும். நாராயணா என்னும் திருமந்திரம் தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும். தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும்.
பிரபு பிரபு, என்ன அமைச்சரே, ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள்? அந்த பாம்புகள். அந்த பித்து பிடித்தவனை கொத்தி கொண்டனவா? இல்லை அரசே. என்ன நடந்தது? அதை நான் சொல்கிறேன் தந்தையே. கண்ணி பிரகலாதா, தாயே, வந்து விட்டாயா? என் செல்வமே, கருட வாகனரான எம்பெருமான் என் பொருட்டு தமது வாகனத்தையே அனுப்பி வைத்து விட்டார். கருடனை கண்டாலே அரவங்கள் அஞ்சி ஓடுவது இயல்பல்லவா? நாகங்கள் அனைத்தும் வேகமாக திரும்பிச் சென்று விட்டன. அவ்வளவுதான். பிரகலாதா, நீ நம்பும் அந்த ஸ்ரீஹரி உன்னை காப்பாற்றி விட்டாரா? உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை அந்த பரந்தாமனை ஏற்றுக்கொண்டாரா? என் கண்ணே, வா. எதற்காக இத்தனை காலமாக கடுமையாக தவமிருந்து வரங்களை பெற்றேனோ அது பயனில்லாமல் போய்விட்டது. பின்னவரையும் மன்னவரையும் எவன் பெயரை சொல்லக்கூடாது என்று அடக்கி வைத்திருந்தேனோ அது என் கண் முன்னாலேயே உடைந்து சதறிவிட்டது. கணவனே தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்த பாடம் மாறி கணவன் கண் முன்னாலேயே அவன் விரும்பாத தெய்வத்தின் பெயரை சொல்லும் துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது? பிரபு, அமைச்சரே, இனியும் இந்த நிலை நீடிக்க விடக்கூடாது. அதை என்னால் அனுமதிக்க முடியாது. அந்த ஸ்ரீஹரி தன் மகனை காப்பாற்றி விட்டான் என்று கருதி கொண்டிருக்கிறாளே, அவள் கரத்தாலேயே அவனை கொல்லும்படி செய்கிறேன். என்ன? ஏன் இப்படி திகைக்கிறீர்? ஆழகால விஷத்தை பாலிலே கலந்து கொண்டு வாருங்கள். நீராவதி தன் மைந்தனுக்கு அவள் கரங்களால் கொடுக்கட்டும். தாய் சொல்லை தட்டாத பிள்ளை கட்டாயம் அந்த பாலை அறந்து விடுவான். உள்ளே செல்லும் விஷம் அவன் உடலெங்கும் பரவி நிரந்தரமாக அவன் உறங்கி விடுவான். மன்னா, தங்கள் கட்டளை அதுவானால் அப்படியே செய்கிறேன். எனது கட்டளையில் ஏன் உங்களுக்கு சந்தேகம்? என் கண்ணெதிரிலே ஹரியை புகழ்ந்த என் மனைவி தன் கரத்தாலே அவள் மகளை கொன்று கதறி குமரட்டும். ஆணை மன்னா. கண்ணை பிரகலாதா, இன்னும் எத்தனை காலத்திற்கப்பா நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும்? மன்னர் உன்னை கொல்ல உத்தரவிடும் போதெல்லாம் நான் மனம் பதறுவதும், நீ திரும்பி வந்தவுடன் நிம்மதி அடைவதுமாக இந்த திரிசங்க சொர்க்கத்தில் இன்னும் எத்தனை காலம் நான் தவிக்க வேண்டும்? வேண்டாம் ஐயா, வேண்டாம் இந்த விளையாட்டு. தந்தை சொல்வதை கேள். தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமில்லை என்பது உனக்கு தெரியாதா? தந்தை சொல்லித் தருவது மந்திரமாக இருக்கலாம் தாயே. ஆனால் அந்த மந்திரத்திற்குரிய தெய்வமே தந்தையாக எப்படி இருக்க முடியும்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அல்லவா? உண்மைதான். ஆனால் மாதா பிதா குரு அனைத்திற்கும் மேலானது அந்த தெய்வம் அல்லவா? பிரகலாதா, உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் நான் படும் வேதனை உனக்கு புரியவில்லையா? எனக்கு எப்போதும் ஒன்றும் நேராது தாயே. நான் வணங்கும் திருநாமத்தின் மகிமை தங்களுக்கு தெரியாதா? குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் வீசும் அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம். போதும், நிறுத்து. இனி நீ அந்த திருநாமத்தை சொல்லவே முடியாதபடி செய்து விடுகிறேன். தந்தையே, அதையும் தீர்மானிக்க வேண்டியவர் அந்த நாராயணன் தான். அதையும் பார்த்து விடுகிறேன். அமைச்சரே, கொண்டு வாருங்கள் அதை.
என் கையால் உன் மைந்தனுக்கு கொடு. சுவாமி, என்ன இது? புரியவில்லை? உயிரை குடிக்கும் நஞ்சு. பாம்புகள் கடிக்காமல் பரந்தாமன் காப்பாற்றி விட்டான் என்று மகிழ்ந்தாயே. நாங்கள் தீண்டாததால் உள்ளே செல்ல முடியாத நஞ்சு இந்த பாலில் கலந்து பருகும் பொழுது உள்ளே சென்று உடல் முழுவதும் பரவத்தானே செய்யும். சுவாமி, இது என்ன விபரீதம்? அன்னையின் கையாலே பிள்ளைக்கு விஷம் தர வேண்டும் என்கிற இந்த கொடிய எண்ணம் தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இப்படி ஒரு தண்டனை கொடுக்கும் அளவிற்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? இப்படி ஒரு பிள்ளையை பெற்றாயே, அதுவே நீ செய்த முதல் குற்றம். இவன் கருவில் இருக்கும் பொழுது நாரதரின் பாதுகாப்பில் தங்கி நாராயண மந்திரத்தை கற்றுக்கொள்ள இடம் தந்தாயே, அது நீ செய்த இரண்டாவது குற்றம். இன்று உன் பிள்ளையை பாம்புகள் கடிக்கவில்லை என்பதற்காக என் கண் முன்னாடி அந்த நாராயணனை போற்றினாயே, அது நீ செய்த மன்னிக்க முடியாத குற்றம். மகன் உயிர் பிழைத்து வந்து விட்டானே என்கிற மகிழ்ச்சி தன்னை மறந்து ஏதோ சொல்லிவிட்டேன். அது குற்றம் என்றால் இந்த நஞ்சினை எனக்கு கொடுங்கள். அதுதான் நடக்காது. நீ இதை உன் கையால் அவனுக்கு தர வேண்டும். இதை குடித்து உடல் துடித்து உன் கண் முன்னாலே அவன் மடிய வேண்டும். அதை நான் கண்ணார காண வேண்டும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். நான் கருவுற்றிருக்கிறேன் என்று அறிந்தவுடனே என் குலம் தழைக்க ஒரு வாரிசு வந்து விட்டது என்று மகிழ்ந்தீர்களே. இந்த ஊரை விழா கோலம் கொண்டு கொண்டாட வேண்டும் என்று ஆணையிட்டீர்களே. அந்த மகனை 10 மாதம் சுமந்தவள் கையால் கொல்ல வேண்டும் என்று நினைப்பது என்ன நியாயம்? தாயே, ஏன் இந்த வீண் கலக்கம்? பார்க்கடல் அலை மேலே பாம்பனையில் பள்ளி கொண்டவர் அல்லவா எம்பெருமான்? நாகங்களுக்கெல்லாம் அரசனான ஆதிசேஷன் மீதே பள்ளி கொண்டிருப்பவர் அல்லவா அவர்? அவரது பக்தனை இந்த நாகத்தின் நஞ்சு என்ன செய்யும்? தயங்காமல் அதை பெற்று என்னிடம் தாருங்கள். பார்த்தாயா இவன் பேசுவதே? இப்படிப்பட்ட பிள்ளை வேண்டுமென்றால் நான் விழா கொண்டாடினேன். என்னுடைய பிரதிபிம்பமாக எனது பகவர்களான தேவர்களை பழிவாங்குபவனாகத்தான் என் பிள்ளை இருக்க வேண்டும். என் தம்பியை கொண்ட பாலனிடம் பக்தி செலுத்தும் பிள்ளை எனக்கு தேவையில்லை. இதை பெற்றுக்கொள். காரியம் செய்தீர்கள். இன்னும் சற்று தடுமாறி இருந்தால் இதில் இருக்கும் நஞ்சு கீழே கொட்டி இருக்கும் அல்லவா? பிறகு எப்படி மன்னரின் ஆணையை தாங்கள் நிறைவேற்ற முடியும்? பிரகலாதா, வேண்டாம். தாயே, தாயே, ஏன் இந்த அச்சம்? பரிபூர்ண சரணாகதி என்ற தத்துவத்தை மறந்து விட்டீர்களா? பிரகலாதா, சர்வலோக நாயகனான என் ஸ்ரீஹரியை சரணடைந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். வேண்டாம். தைரியமாக இருங்கள். வேண்டாம்.
எனக்கு ஒன்றும் நேரவில்லை. என் கண்ணே, அவமானம், அவமானம். தேவர்கள் யாவையும் இரண்யாய நமக என்று சொல்ல வைத்த எனக்கு எனது குமாரனை எப்படி சொல்ல வைக்க முடியவில்லை என்பது அவமானம். என்னை எதிர்ப்பவர்கள் எவராகினும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கொன்றழிக்கும் எனக்கு கேவலம் ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையை அப்படி கொல்ல முடியவில்லை என்பது பெருத்த அவமானம். அரசே, சொல்லுங்கள், என்ன செய்யலாம் என்று நீங்களே சொல்லுங்கள். இனியும் அவனை விட்டு வைப்பதா? கூடவே கூடாது. அரசே, மாமுனிவர்களின் ஆசிரமம் பலவற்றை தீயிட்டு கொளுத்தினோமே. தவ வலிமை பெற்ற முனிவர்கள் ஒருவர் கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் எரிந்து சாம்பலாகி போனார்களே. அதுபோல நம் இளவரசர் கற்ற மாயை எல்லாம் அந்த தீயிடம் எதுவும் செய்ய முடியுமா? பலே, அப்படி சொல்லுங்கள் அமைச்சரே. இப்பொழுதுதான் உங்கள் தகுதிக்கு தகுந்த யோசனையை சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுதே புறப்படுங்கள். பான் முட்ட தீ வளர்த்து அவனை அதில் வீசி எறியுங்கள். யாவரும் பார்க்க அவனை எரித்து அனைவருக்கும் பாடம் பகுட்டுங்கள். புறப்படுங்கள். ஆணை மன்னா. நில்லுங்கள் அமைச்சரே, இப்பொழுது என்னை என்ன செய்ய போகிறீர்கள்? இளவரசி, எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. மாமன்னரின் கட்டளையைத்தான் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். நீங்கள் அதை நிறைவேற்றக்கூடாது என்று நான் சொல்லவே இல்லையே. எதற்காக என்னை தூக்கிச் செல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறேன். அது உங்களை இந்த நெருப்பில் வீசி எறியத்தான். நான் அந்த அக்னிகுண்டத்தில் இறங்க மாட்டேன் என்று சொன்னால் தானே நீங்கள் என்னை வீசி எறிய வேண்டும். நானே செல்கிறேன். பஞ்சபூதங்கள் அஞ்சன வண்ணன் படைத்தவையாகாதோ, செந்தீனினும் செந்தாமரை என மாற்றிட இயலாதோ, தீயனல் என்னை எரித்திடுமா, தாயன அன்பாய் ஏற்றிடுமா. மிகவும் விந்தையான செயலாக இருக்கிறது. நாராயணா என்னும் திருமந்திரம் தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும், தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும்.
ஆச்சரியம்? மன்னர் என்ன சொல்ல போகிறாரோ? அதுதான் புரியவில்லை. ஏன் இப்படி ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? இவையெல்லாம் எம்பெருமான் நாராயணனின் திருவிளையாடல்கள் தான். அவரது பக்தனை நீரோ நெருப்போ ஏதும் செய்யாது. சர்வலோக நாயகர், சகல உயிர்களுக்கும் ஆத்மாவாக விளங்குபவர். எங்கே அவரது திருநாமத்தை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமः. நமோ நமோ நாராயணாய நமः. நமோ நாராயணாய நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய